ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இன்னைக்கு ஒரு வியர்டான ஒரு விஷயம் கலிஃபோர்னியாவில் நடந்திருக்கு, அமெரிக்காவில். இந்த ஒரு வியர்டான விஷயம் கடந்த 2 நாளாக ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டது. அதுதான் ஒரு மனித தோள்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பொம்மை. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க 2025 ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருக்கிற கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஒரு வியர்டான பொம்மையை அங்கே இருக்கிற பொதுமக்கள் பார்த்துருக்காங்க. அந்த பொம்மை எப்படி இருக்கும் அப்படின்றப்ப பார்க்கும்போது, உடம்பை, அதாவது மனித உடல்களில் இருக்கிற தோலை பிச்சு ஒரு பொம்மையாக செஞ்சால் எப்படி இருக்கும், ஒரு ஆளை கொண்டு அவங்களோட மூக்கு எடுத்து அந்த பொம்மையில வச்சு அவங்களோட கண்ணை எடுத்து அந்த பொம்மையில ஃபிக்ஸ் பண்ணி அந்த பொம்மையை தைக்கிறது கூட ஏதோ உடலை ஒரு பீஸ்லேருந்து இன்னொரு பீஸ் தைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த பொம்மை முழுக்க ஒரு வியர்டான ஒரு ஸ்டிச்சஸையுமே வச்சிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கும்போது ஒரு ஆளை கொண்டு அவனோட தோல் மூலியமா ஒரு டெடி பேரை உருவாக்கி அந்த டெடி பேரை பொதுமக்கள் முன்னாடி வச்சு அந்த டெடி பேர் மூலமா ஏதோ ஒரு சீரியல் கில்லர் அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு வார்ன் பண்ற மாதிரி சில விஷயங்கள் அங்கே இருக்கிற மக்கள் பேசப்பட்டுச்சு. என்னடா சொல்ற, சீரியல் கில்லரா? ஆமாங்க, அமெரிக்கா பார்க்காத சீரியல் கில்லரே இல்லை. எந்த சீரியல் கில்லிங் எடுத்தாலுமே அதோட ஒரு ஆரிஜினே அமெரிக்கா சைட்ல இருந்தா இருக்கும். பட் இப்போ 2025 இருக்கும். இப்போ கூட கலிஃபோர்னியாவில் சீரியல் கில்லர் அப்படின்ற ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கானா. ஸோ அவனோட வேலை தானே இது அப்படின்றது இப்போ ஏகப்பட்ட மக்கள் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற மொத்த மீடியாவுமே ஒரு ஹியூமன் ஸ்கின்னால உருவாக்கப்பட்ட இந்த ஒரு டாலை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளும் அதை பத்தி தான் பேச போறோம். ஸோ உங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இது போல தெரியாத பல விஷயங்களை நீங்க வெறும் 10 நிமிஷத்துல உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் மூலியமா. அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்துல காமிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்கால இருக்கிற கலிஃபோர்னியால அங்க இந்த பேர் வேலி ரோடு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குங்க. இந்த பஸ் ஸ்டாப்பை சுத்தி நிறைய கடைகளுமே இருக்கு. அந்த பஸ் ஸ்டாப்ல இருக்கிற ஒரு சைடு வாக்ல ஒரு பொம்மை ஒன்று இருக்கு. காலையில இந்த பஸ் ஸ்டாப்புக்கு வர எல்லா மக்களுமே அந்த பொம்மையை பார்க்குறாங்க. என்னடா இது, ஒரு டெடி பியர் இருக்கு அப்படின்றது சொல்லி கிட்ட போய் பார்க்கும்போது அந்த டெடி பியர் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா போட்டோல, அந்த மாதிரி வியர்டா இருந்தது. எப்படி இருந்தது பார்க்கறதுக்கு அப்படின்றது பார்க்கும்போது அந்த டெடி பியர் கம்ப்ளீட்டடா ஒரு மனித தோள்களால் உருவாக்கப்பட்ட ஒரு டெடி பியரா இருந்தது. அதுவுமே அந்த ஸ்கின் கலர் அப்படியே இருந்தது. அந்த டெடியோட தலை மனிதர்களோட மூக்கு மாதிரி இருந்தது, மனிதர்களோட கண்ணு வச்ச மாதிரி இருந்தது அந்த தலை ஃபுல்லாவே. அதுக்கப்புறமா அந்த டெடி பேர் கால்களுமே ஏதோ ஒரு கை காலில் இருந்து பிக்கப்பட்ட ஒரு தோள்கள்ல இருந்து உருவாக்கப்பட்ட மாதிரி சில விஷயங்கள் இருந்தது. அந்த டெடி பேர்ல ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லையா, அதுதான் அங்க ரொம்ப பெரிய ஒரு ஹைலைட் மார்க்காவே அந்த டெடி பேர்ல இருந்தது. அந்த ஸ்டிச்சஸ் மார்க் கூட ஏதோ ஒரு தோல்ல இருந்து இன்னொன்று ஒரு தோலை நம்ம தைக்கும் போது, ஆபரேஷன் நேரத்தில் தைக்கும் போது எந்த அளவுக்கு வியர்டா இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப வியர்டா இருந்தது. இதை பார்த்ததுமே அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அலறி ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அக்கம்பக்கத்தில் இருக்கிற கடைகள் எல்லாமே எல்லாருமே கடையை மூடிட்டு ஓடியே போயிட்டாங்க. அந்த இருக்க ஏதோ ஒரு சீரியல் கில்லர் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. யாரையோ கொன்னு அவங்களோட தோலை எடுத்து பொம்மையா செஞ்சு மக்களுக்கு ஏதோ சொல்ல வரான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்கள் இதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க, சீரியல் கில்லரை பத்தி. இந்த ஒரு விஷயம் பயங்கரமா பேசினதுக்கு அப்புறமா போலீஸ்க்கு இந்த விஷயம் போகுது. போலீஸ் ஸ்பாட்டுக்கு வராங்க. அந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது நம்ம பெரிய பெரிய கிரைம் எல்லாமே பார்ப்போம் இல்லையா, ஒரு எல்லோ கலர் ஸ்ட்ரைப்பை வச்சு அந்த கிரைம் சீனை கவர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த பஸ் ஸ்டாண்ட் முழுக்க ஒரு எல்லோ கலர் அந்த ஸ்ட்ரைப்பை வச்சு க்ளோஸ் பண்றாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு எமர்ஜென்சி அலர்ட் மாதிரி அந்த ஒரு இடத்தை மாத்துறாங்க. எந்த பொதுமக்களுமே இந்த ஒரு இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதுகாக்கப்படுறாங்க. கம்ப்ளீட்டா ஏகப்பட்ட போலீஸ் அந்த பஸ் ஸ்டாண்டை சுத்தி நிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டை சுத்தி நிக்க ஆரம்பிக்கும் மீடியாவுமே அந்த இடத்துல வரும்போது மீடியாஸ் நிறைய போட்டோஸை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சீரியல் கில்லர் கலிஃபோர்னியாவில் ஒருத்தன் இருக்கான். அந்த ஒரு சீரியல் கில்லர் யாரையோ கொன்னு இந்த ஒரு பொம்மையா செஞ்சு இங்க வச்சிருக்கான். அந்த ஒரு பொம்மை பொதுமக்களுக்கு ஒரு வார்னிங்கை கொடுக்குற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த பொம்மை ரொம்ப ஒரு வியர்டா ஏதோ ஒரு சூனியத்துக்கு பயன்படுத்துற மாதிரி அந்த ஒரு பொம்மை இருந்தது அப்படின்னு சொல்லி மீடியா பெருசா இதை பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ நிஜமாலே சொல்ல போனோம்னா ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி அந்த அமெரிக்கா முழுக்க இந்த ஒரு விஷயம் தான் அந்த 2 நாளும் பேசப்பட்டது. இந்த ஒரு விஷயத்தை போலீஸ் பார்த்ததுக்கு அப்புறமா ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. உண்மையிலேயே இது சீரியல் கில்லர் தான் யாராவது இருக்காங்கன்னு சொல்லி போலீஸ் அந்த கட்டத்திலுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, முதல் கட்டத்தில் போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் இப்போ ரீசன்ட் டேஸ்ல மிஸ் ஆகி இருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டுமே ஒரு சைடு எடுக்கிறாங்க. இன்னொரு சைடு சீரியல் கில்லர் அப்படின்ற அந்த ஒரு லிஸ்ட்டுமே போலீஸ்காரங்க எடுத்து அது 2 ஒரு லிஸ்ட்டுமே இன்வெஸ்டிகேஷன்ஸுமே பண்றாங்க. அதுல மிஸ்ஸிங் கேஸ்ல இருக்கிற சில பேருமே எடுக்கிறாங்க. இது வரைக்கும் சீரியல் கில்லரை சந்தேகிக்கிறபடியான ஒரு சில லிஸ்ட்டுமே போலீஸ் கிட்டே இருக்கு. இப்படி 1 by 1 இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த ஒரு டாலை எடுத்துட்டு, அதாவது அந்த டெடி பேர் மனித தோள்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு டெடி பொம்மையை எடுத்துட்டு போய் ஒரு லேப்ல கொடுக்குறாங்க. அந்த லேப்ல கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளிவருது. அந்த லேப் ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, இந்த ஒரு பொம்மை கம்ப்ளீட்டடா மனித உடல்களால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை கிடையாது. இது ஒரு வகையான லெதர்ல செய்யப்பட்ட ஒரு பொம்மை. அதுவுமே இருக்கிற எல்லா பொம்மையும் பிரிச்சு பார்த்ததுல
வந்துட்டு இது எல்லாமே கம்ப்ளீட்டடாக லெதர்னாலையுமே சில பஞ்சுகளாலுமே வந்துட்டு செய்யப்பட்ட ஒரு பொம்மையாக இருக்குது. பட் இந்த ஒரு பொம்மையை வந்துட்டு இந்த அளவுக்கு வியர்டாக செஞ்சது யார் அப்படின்றது தெரியல. பட் இந்த பொம்மையை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டடாக நாங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது மனித உடலால் எடுக்கப்பட்ட ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்றது பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இது கம்ப்ளீட்டடாக ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு லெதர்னால உருவாக்கப்பட்ட ஒரு பொம்மை அப்படின்னு சொல்லி ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரிப்போர்ட்டில் வருது. இந்த ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு போலீஸ் கிட்ட வந்ததுக்கப்புறமா பொதுமக்கள் இந்த மாதிரி ஒரு சீரியல் கில்லர்னால பயந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனோட ரிப்போர்ட்டை பொதுமக்களுக்கு கொடுக்குறாங்க. அது கூடவே வந்துட்டு போலீஸ் இன்னொன்று ஒரு ப்ரூஃபையுமே கொடுக்குறாங்க. என்ன அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒரு பொம்மைகள் வந்துட்டு ஆன்லைன்லேயே சேலுக்கு வந்துட்டு கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு பொம்மையை யாராச்சும் ஆன்லைனில் வாங்கி இந்த ஒரு பொம்மையை வந்துட்டு யாராச்சும் ஒரு பிராங்காகவோ இல்லைனா யாராச்சும் பயமுறுத்துறதுக்காகவோ இந்த ஒரு பொம்மையை இந்த பொதுமக்கள் இடத்துல வச்சிருக்காங்க. பட் அப்படி யார் வச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சீக்கிரத்திலே கண்டுபிடிப்போம். ஏன் அப்படின்னாக்கா இப்போ இருக்கிற இந்த அமைதியை வந்துட்டு கம்ப்ளீட்டடாக சொதப்பின ஒரு விஷயமா இருக்கனால மக்களுக்கு அச்சத்தை கொடுத்த அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்துட்டு தக்க தண்டனையை கொடுக்கப்படும். ஸோ அதுக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் போலீஸ் தரப்புலேருந்து சொல்லப்பட்டது. இது ஸோ இந்த ஒரு விஷயம் இது ஒரு பக்கம் நடந்தாலும் இன்னொரு ஒரு பக்கத்தில் என்ன ஒரு ஸ்டோரி நடக்குதுன்னா இந்த ஒரு பொம்மையை வந்துட்டு பிரேக்கிங் நியூஸாக 2 நாள் வந்துட்டு கலிஃபோர்னியா ஃபுல்லாகவே வந்துட்டு பரவிக்கிட்டு இருந்தது இல்லையா. இந்த ஒரு விஷயத்தை ஒரு டால் ஷாப் ஓனர் பார்க்குறாரு. அவர் வந்துட்டு சவுத்தர்ன் கலிஃபோர்னியாவில் இருக்கார். அவர் ஒரு கம்ப்ளீட்டடாக ஒரு பொம்மைகளை தயாரிக்கக்கூடிய ஒரு கடை நடத்திட்டு இருக்காரு. இந்த ஒரு மனித தோள்களால் உருவாக்கப்பட்ட பொம்மை அப்படின்னு சொல்லப்பட்டு பிரேக்கிங் நியூஸில் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு இல்லையா. இந்த ஒரு பொம்மையை அந்த கடைக்காரர் பார்த்துட்டு என்ன பண்ணானா என்னடா இந்த பொம்மை நம்ம கடையில் இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணானா இந்த ஷாப் ஓனர் வந்துட்டு போலீஸ் கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. ஐயா இந்த மாதிரி இருக்கிற பொம்மை வந்துட்டு நானும் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பொம்மை நான் எதுக்காக தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் ஹாலோவீன் இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் வந்து இந்த ஒரு பொம்மை ரொம்ப பீக்கில் போகும். ஏன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது, ரொம்ப பயமுறுத்துற இருக்கிற மாதிரி இருக்கனால எல்லாருமே இதை லைக் பண்ணுறாங்க. அதனால இந்த பொம்மை வந்துட்டு என் கடையில் அதிக அளவில் சேல்ஸ் ஆகும். ஆனால் இந்த மாதிரி நிறைய பொம்மையை வந்துட்டு என் கடையில் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கையோட அவர் உருவாக்கின பொம்மையை வந்துட்டு அந்த போலீஸ் முன்னாடி வைக்கிறாங்க. அந்த பொம்மை எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டடாக ஒரு லெதர்னால சாதாரண ஒரு லெதர்னால உருவாக்கப்பட்ட ஒரு பொம்மை அப்படின்றதையும் அந்த ஷாப் ஓனர் சொல்றாரு. அதே போல இது யாரெல்லாம் வாங்குவாங்க அப்படின்றப்போ ஹாலோவீன்ல நிறைய பேர் வாங்குவாங்க. ரெண்டாவது ஃபிலிம்காக, அதாவது மூவி படம் ஏதாச்சும் ஒரு ஹாரர் படம் எடுக்கிறாங்கன்னா இந்த ஒரு பொம்மையை வந்துட்டு ரொம்ப ஒரு பார்க்கறதுக்கு ஒரு வியர்டா இருக்கனால அவங்க படத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பொம்மைகளும் வாங்கிட்டு போவாங்க. பட் யார் வாங்கிட்டு போவாங்கன்றது டீட்டெயில்ஸ்லாம் நான் வாங்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த காசு கொடுத்தா அந்த பொம்மையை நான் கொடுத்துருவேன். பட் அந்த பொம்மையை வச்சு இவங்க இந்த அளவுக்குலாம் வந்துட்டு பெரிய விஷயம் பண்ணுவாங்கன்றது சத்தியமாக எனக்கு தெரியாது. முதல்ல இந்த ஒரு பொம்மை வந்துட்டு என்னோட கடைதான்றது ஒரு விஷயமும் எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி வகையான பொம்மையை நானும் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் இந்த விஷயம் கேட்ட போலீஸ்காரர் என்ன சொன்னா இதோட இந்த பொம்மையெல்லாம் உருவாக்குற வேலையை நிப்பாட்டியோ இதுக்கப்புறமா உருவாக்குற வேலைகள் இருந்துதான் உங்க மேல தக்க தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி அவர்கிட்ட இந்த மாதிரி இருக்கிற பொம்மை எல்லாத்தையுமே வந்துட்டு ரெக்கவரி பண்ணிட்டாங்க போலீஸ். அது தாண்டி போலீஸ் இன்னொன்று ஒரு விஷயமும் மீடியா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிராங்க் பண்றதுக்காக மேபி இது இருக்கலாம். பட் இந்த பிராங்க் பண்ற ஒரு முயற்சியில் யாராவது இறங்கி இருந்தாங்கன்னா அவங்க யார் அப்படின்றத கண்டுபிடிச்சு தக்க தண்டனையை வாங்கி கொடுப்போம். ஏன்னா அமைதியாக இருக்கிற இடத்துல வந்துட்டு பொதுமக்கள் போகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு வியர்டான விஷயத்தை பண்ணி எல்லாருமே பயமுறுத்த வச்சு கலிபோர்னியாவில் பிரேக்கிங் நியூஸ் வர அளவுக்கு இந்த ஒரு பொம்மையினால வந்துட்டு ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு. இதை பண்ணது யாராவது இருக்காங்க அப்படின்றது நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்களுக்கு தக்க தண்டனையை வாங்கி கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இஃப் இன்கேஸ் போலீஸ் சொல்ற மாதிரி இது ஒரு பிராங்கா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இது கண்டிப்பா நல்ல ஒரு விஷயம் அப்படின்றது கிடையாதுங்க. பிராங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளும் நிறைய வந்துட்டு ரசிச்சிருப்போம். அந்த பிராங்க் அப்படின்றத பார்க்கும்போது ஒரு ரசிக்கிற அளவுக்கு தான் இருக்கணும். அந்த ரசிக்கிற அளவை தாண்டி நிறைய பேருக்கு துன்புறுத்துற மாதிரியோ இல்லைன்னா ஷாக் கொடுக்குற மாதிரியோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு இருந்ததுன்னா அந்த பிராங்க் செய்யப்படுறவர் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு ஆபத்துக்குள்ளாவார் உயிர் ரீதியா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலைகளுமே நிறைய தடவை ஏற்பட்டிருக்கு. சாதாரண ஒரு பிராங்க் குரூப்ஸ் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சிவிலியன்ஸை கூப்பிட்டு வந்துட்டு பிராங்க் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க அது உண்மைன்னு நினச்சி ஆல்ரெடி அவருக்கு ஏதாச்சும் ஹார்ட் அட்டாக் இருக்கும், இல்லை அவருக்கு ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு உடம்பு ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இதனால அவர் வந்துட்டு ஒரு சிவியரான மெடிக்கல் கண்டிஷன்லாம் போகிறதுக்கான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு வரலாறுல. ஸோ இந்த மாதிரி ஒரு பிராங்கான விஷயங்கள் பொதுமக்களோட அமைதியை வந்துட்டு கெடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றப்போ இது எந்த வகையில் இருந்தாலும் தப்பு தான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. பட் இந்த ஒரு மனித உடலால் உருவாக்கப்பட்ட பொம்மை அப்படின்றது நினைச்சு நிறைய பேர் இன்னைக்கு ஃபிளாஷ் நியூஸ் கொண்டு வர அளவுக்கு கலிஃபோர்னியா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கடந்த 2 நாளாக ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தது அப்படின்றத தெரிஞ்சுங்க. இதனால போலீஸோட ஏகப்பட்ட டைமும் இதில் வேஸ்ட் ஆச்சு. பொதுமக்கள் பயங்கர பீதியிலுமே இருந்தாங்க சீரியல் கில்லர்னால. ஸோ இந்த ஜென்ரேஷன்லேயுமே சீரியல் கில்லர் அப்படின்ற ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க. அதுவும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஏரியாவில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லாருக்குமே ஒரு பீதி இருக்கணும்னு அதே பீதி தான் கலிஃபோர்னியாவில் இருக்கிற மக்களுக்குமே இருந்தது. பட் இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக சார்ட் அவுட் ஆயிடுச்சு. இந்த பொம்மை கண்டிப்பாக ஒரு லெதர்னால உருவாக்கப்பட்ட ஒரு பொம்மை அப்படின்றதுமே தெரிய ஆரம்பிச்சிச்சுன்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுதான் இந்த மனித உடல்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஒரு பொம்மையோட வியர்டான ஒரு ஸ்டோரி அப்படின்றது தெரிஞ்சு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த பிராங்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு பிராங்க் ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமாக போயிடுச்சுன்னா அது எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ உங்களும் வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.